லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற நாளிலிருந்து பல்வேறு உலக நாடுகள் மீது கூடுதல் வரி விதித்து வருகிறார். இப்போது கட்டாய உழைப்பு மூலம் தயாரிக்கப்படும் பிற நாடுகளின் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். 1974ஆம் ஆண்டு வர்த்தக சட்டத்தின் பிரிவு 301 கீழ் சர்வதேச வர்த்தக கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக உலகம் முழுவதிலும் உள்ள 60 நாடுகளின் மீது 10 முதல் 12.5% வரை கூடுதல் சுங்க வரி விதிக்கப்பட உள்ளது. இதில் இந்தியா உட்பட 17 நாடுகளுக்கு 10% வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தித் துறையில் கட்டாய உழைப்பை பயன்படுத்துவது மிகப்பெரிய மனித உரிமை மீறலாகும். இது உலகளாவிய நியாயமான வர்த்தக சூழலை சீர்குலைக்கிறது என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா அனைத்து நாடுகளின் மீதும் 10% தற்காலிக வரிகளை விதித்திருந்தது. அந்த நடவடிக்கை முடிவுக்கு வந்த உடனேயே அதற்கு மாற்றாக தற்போதைய புதிய வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் அமெரிக்கா தயாரித்த பட்டியலில் இந்தியாவுக்கு 12.5% வரி விதிக்கவே திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்தியா மேற்கொண்ட தீவிர பேச்சுவார்த்தைகள் காரணமாக இந்தியாவுக்கான வரி 10% குறைக்கப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பு மூலம் தயாரிக்கப்படும் பொருட்கள் குறித்து அமெரிக்கா நடத்திய விசாரணையின் போது இந்திய அரசு மற்றும் தொழில் அமைப்புகள் தங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்தன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே கட்டாய உழைப்புக்கு எதிரான வலுவான விதிகள் இருப்பதை மத்திய அரசும் சுட்டிக்காட்டியது. இதையடுத்தே இந்தியாவுக்கு குறைந்த வரி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா 10% வரி விதிக்கப்பட்ட 17 நாடுகள்: இந்தியா, பிரிட்டன், கனடா, மெக்சிகோ, வங்கதேசம், பாகிஸ்தான், இலங்கை, இந்தோனேஷியா, மலேசியா, கம்போடியா, ஜோர்டான், அர்ஜென்டினா, ஈக்வடார், எல் சால்வடார், கவுதமாலா, ஹோண்டுராஸ், டிரினிடாட் அண்ட் டொபாகோ. இதனைத் தொடர்ந்து சீனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட 43 நாடுகளுக்கு 12.5% என அதிகபட்ச வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க உள்நாட்டு சந்தையை பாதிக்காத வகையில் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, உரங்கள் மற்றும் சில அத்தியாவசிய விவசாய பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.